இப்போ தக்காளி ரேட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் 1 வீக்கா தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாம் வாஷ் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டேன். மண் சட்டியில தான் இன்னைக்கு நான் ஊறுகாய் ரெடி பண்ண போறேன். அதுக்காக மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாம் அது கூடவே சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வேக விட்டுறணும். தக்காளியில இந்த தண்ணி சேர்க்க வேணாம். தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா, ஒன் சைடுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொடிச்சுட்டு, அத பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதே பேன்ல தாராளமா நல்லெண்ணெய் விட்டு, கடுகு, ஒண்ணும் பாதியுமா தட்டி வச்சிருக்க பூண்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம தக்காளி வேக வச்சிருக்கோம் இல்லையா? அதுல அப்படியே எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இடிச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? கடுகு, வெந்தயம் பொடி அதையும் அப்படியே மேலால தூவி விட்டு, எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப்